வெல்கம் டு த காமர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த இன்கம்மை நம்ம இப்போ ஏதோ ஒரு அசட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பொருள்லையோ நம்ம போய் முதலீடு செய்கிறோம்ல, அதனால முதலீடு செய்யறதன் மூலமா நமக்கு அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்றோம்? ஜென்ரலி இப்போ நம்ம ஏர்ன் பண்றோம், மணி ஏர்ன் பண்றோம். அதுல இருந்து நம்ம ஒரு மாசமும் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்றோம், சரிங்களா? இப்போ இந்த சேவ் பண்ற அமௌண்ட்டை நம்ம ஜஸ்ட் சேவிங்ஸாவே வச்சுக்கலாமே, இந்த அமௌண்ட் நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஃப்ரிட்ஜோ இருக்குது. இன்னைக்கு அதோட ரேட் 10,000 அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அதே வாஷிங் மிஷினை நம்மளால 10,000க்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த வாஷிங் மிஷினோட ரேட் ஏறி இருக்கும், 15,000ஆவோ இல்லை 12,000ஆவோ ஏறி இருக்கும் கண்டிப்பாக. எதனால் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாளாக நாளாக மணியோட வேல்யூ ஏறிட்டே போகுது. நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னா அதே பொருளை நம்மளால ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. இப்போ நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் சேவ் பண்றோம். இந்த 1000 ரூபாய் இன்னைக்கும் நான் 1000 ரூபாய் தான் இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சும் இந்த 1000 ரூபாய் தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த அமௌண்ட் எப்படி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இந்த அமௌண்ட்டை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயினான ஒரு கான்செப்ட் அப்படின்னே சொல்லுவோம். அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் டைப் பேங்க்ல இருக்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்ல ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவோம். இப்படி பண்ணுறது மூலமா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 1 to 5 இயர்ஸ்க்குள்ள இந்த லம்சம் அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுவோம். டெபாசிட் பண்ணனால என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது ஒன் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம மணியை ஐடலாக நம்ம வச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்படி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணுறது மூலமா நமக்கு ஒரு 6 to 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நமக்காக கொடுப்பாங்க. இது பிகினர்ஸ்க்காக ரொம்ப சேஃப்டியான ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் பெருசாக ரிஸ்க் எதுவுமே கிடையாது, அதே சமயத்தில் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்னுமே கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெக்கரிங் டெபாசிட். இதுவுமே பேங்க்ல நமக்கு தர இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான். ஆனால் இதுக்கும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுங்கிறது ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிடுவோம். ஒரு 5 இயர்ஸ்க்காக நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம். ஆனால் ரெக்கரிங் டெபாசிட்னா எப்படின்னா, இப்போ உங்களால் ஒரு லம்சமான அமௌண்ட் இது பண்ண முடியல, நான் மாதம் மாதம் என்னால் ஒரு 1000 ரூபா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 1000 ரூபாவை நம்ம மாதம் மாதம் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். இப்படி மாதம் மாதம் பண்ணுறதன் மூலமாக அந்த மாதம் மாதம் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேங்க் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுதான் ரெக்கரிங் டெபாசிட், செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதன் மூலமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கம்பெனியோட ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் அவங்க ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் நம்ம பப்ளிக் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம். வாங்குறதன் மூலமாக நம்ம அந்த கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட் ஓனராக இருப்போம். இதுதான் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கம்பெனியோட மொத்த சொத்து 1 கோடி இருக்குன்னா இதை குட்டி குட்டியாக பிரித்து பப்ளிக் கிட்ட அவங்க ஃபண்ட் கேட்பாங்க. அந்த ஃபண்டை நம்ம வாங்குறதன் மூலமாக நம்ம அந்த கம்பெனியோட பார்ட் ஓனர்ஸாக ஆகிடுவோம், ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ரிட்டர்ன் கிடைக்கும். ஒன்று கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் கெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி கிட்டேருந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஷேரோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறும் இறங்கும், இந்த மாதிரி மாறிட்டே போகும். இப்போ ஒரு வாரம் கழிச்சு இப்போ அந்த ஷேரோட வேல்யூ 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு மாறி இருக்கு அப்படின்னு
வச்சுக்கோங்க. ஏறுறதன் மூலமா இப்ப நம்ம ஒரு வாரம் கழிச்சு அந்த ஷேரை விக்கிறோம்னா, நம்ம வாங்குறது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்? ரூ. 1000க்கு வாங்கியிருக்கோம். நம்ம வித்தது ரூ. 2000க்கு. ஸோ ரூ. 1000 நமக்கு என்னது? ப்ராஃபிட்டா? ஸோ இத தான் வந்து நம்ம கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மெத்தட் வந்து டிவிடெண்ட். அதாவது நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, அதனால என்ன ஆகும்? கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து அவங்க ஷேர் ஹோல்டர் ஆயிடுவோம். அதனால அந்த கம்பெனி நமக்கு வந்து டிவிடெண்ட் குடுப்பாங்க. இதுதான் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இது மூலியமா நமக்கு வந்து இது கிடைக்கும். இதுல வந்து ஹை ரேட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. ஏன் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஷேர் ரூ. 1000 வாங்குறோம்னா, ஒரு வாரம் கழிச்சு இந்த ஷேரோட வேல்யூ ஏறவும் செய்யலாம். அதே சமயத்துல இறங்கவும் செய்யலாம். இது நமக்கு ப்ராஃபிட் தான் குடுக்கும் அப்படின்னு எந்த அவசியமுமே இல்ல. இப்ப இது 2000 ஏறுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். இதே ரூ. 1000 வேல்யூ ரூ. 800க்கோ, ரூ. 500க்கோ குறைஞ்சதுன்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு லாஸ் ஆயிடும். அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இங்க வந்து growth-ஓட பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 டைப்லயுமே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. வெறும் ஒரு 8% 10% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுப்பாங்க. ஆனா இங்க எப்படின்னா, அந்த கம்பெனி நல்லா growth ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு கிடைக்கிற ரிட்டர்னும் ஜாஸ்தி, அதுக்கேத்த மாதிரி ரிஸ்க்கும் நிறையவே இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற டைப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐலலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல ஷேர் மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ்லலாம் நம்ம அந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த கம்பெனி பத்தி தெரியணும். அந்த கம்பெனி நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ணணும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படின்னா, நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணா போதும். அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் பத்தி, இந்த கம்பெனிஸ் பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி, நல்ல நல்ல கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது இதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல நம்மளே டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல நடுவுல இந்த ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு இது கைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட அமௌண்ட் கொடுத்துருவோம். அவங்க வந்து நல்ல கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஆனால் இதே ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் கேபிட்டல் அந்த இதில் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம தானே இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து பிகினர்ஸுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பிகினர்ஸ் வந்து சிப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ₹100 இருக்கலாம், ₹200 இருக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 50,000 1 lakh அப்படின்னு பெரிய அமௌண்ட் இல்லாமல் சின்ன அமௌண்ட்ல இருந்தே மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டைப் வந்து ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் நம்ம தான் இங்கே வந்து ஷேர்ஸ் வந்து வாங்குவோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல முதல்ல, அது என்னது? தனித்தனி கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு ஷேர்ஸ் வந்து வாங்குறது. ஆனால் இடிஎஃப்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 50 லார்ஜ்லி அண்ட் வெல் ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்கும். நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸை இந்த நிஃப்டி 50ல கொடுத்துருப்பாங்க. இது நிஃப்டி 50னா என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த நிஃப்டி 50ல 50 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டி 50லேருந்து ஒரு ஸ்டாக் வாங்கினோம்னா போதும். அவங்க நிஃப்டி 50ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் 50 கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 50 கம்பெனிஸ்லேருந்தும் ஒரு ப்ரொப்போர்ஷனில் ஒவ்வொரு கம்பெனி இருக்கும். நம்ம நிஃப்டி 50லேருந்து ஒரு ஷேர் வாங்கினாலே போதும். இந்த 50 கம்பெனிஸ்லையுமே ஈக்குவலாக நம்ம ட்ரேடிங் பண்ணதுக்கு சமம். சரிங்களா? கிட்டத்தட்ட இது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். நம்ம வந்து ஒரு
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது மூலயமா நமக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. அன்லைக் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம வந்துட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு டிமாட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிமாட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. டிமாட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தேவையான பேசிக்கான ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம டிமாட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ். அதாவது இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ப்ரைவேட், பப்ளிக்கே நம்ம போய் வாங்குது. இப்போ கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பிபிஎஃப், என்பிஎஃப், அப்புறம் வந்து கேர்ள் பேபிக்கான சேவிங்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் உள்ள ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ். மிச்சம் எல்லாத்துலேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் டேக்ஸ் பிடிப்பாங்க. பட் இதில் வந்துட்டு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ். ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுற ஒரு சேவிங் ஸ்கீம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நார்மலி நமக்கு தெரிஞ்சது தான். கோல்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஃபிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கல் கோல்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கடைக்கு போய் ஜுவல்லரியா இல்லைனா கோல்டு பாராக வந்து வாங்குறது தான் வந்து ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் ஃபார்மில் உள்ளது, நமக்கு ஃபிசிக்கலாக இல்லாமல் ஆன்லைனில் டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம வாங்குறது தான் வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபிசிக்கல் கோல்டில் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோல்டு ரேட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ், டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் உண்டு. ஸோ நம்ம இதை விற்கும் போது நமக்கு வந்துட்டு இந்த மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காது. ஸோ அது வந்து நமக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் கோல்டு ஃபார்மில் ஒரு லாஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கோல்டு வந்து ஒரு 10,000க்கு வாங்குகிறோம். பட் அது கூட வந்து ஒரு 2,000 வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மேக்கிங் சார்ஜஸ் அப்படிலாம் வருது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கோல்டை வந்துட்டு விற்கும் போது நமக்கு அந்த 2,000 மேக்கிங் சார்ஜஸ் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் கோல்டில் உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதுக்காக தான் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, லேண்டு இல்லை ஹவுஸ் இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரியல் எஸ்டேட், கோல்டு அப்படிங்கிற இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஜென்ரலி எப்போ ரொம்ப பூம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ப்ரைஸ் வந்து இல்லை ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் வந்து நல்லா ஏறும்போது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு அனாலிசிஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2015 2020 வரைக்குமே கோல்டு ரேட் வந்து அஃப்கோர்ஸ் ஏறிட்டே தான் இருக்குது. ஆனால் அதோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப மினிமலாக இருந்தது. பட் ஆஃப்டர் 2020 கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஏற ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம இந்த பூம் பீரியடில் வாங்கும் போது தான் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு நிறைய ரிட்டர்ன் கொடுக்குமே தவிர மிச்ச பீரியட்லலாம் வந்துட்டு இது நமக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இது வந்து மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அதோட நமக்கு ரிட்டர்ன் வந்து 6 to 8% ஆஃப் ரிட்டர்ன் தான் இருக்கும். லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா நம்மளை ஈஸியாக அதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப சேஃபான மெத்தடும் கூட ஃபிக்ஸ்ட் டெபாசிட். அடுத்து ரெக்கரிங் டெபாசிட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரிட்டர்னும் வந்து ஒரு 6 to 8%. அது வந்து ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தடும் கூட. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அந்த கம்பெனி வந்து லாஸில் போச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதில் ரிட்டர்ன் வந்து 8 to 15% ஆஃப் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம விற்று ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டாக்ல வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி அதோட ரிட்டர்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. 10 to 20% ஆஃப் ரிட்டர்ன் வந்து நமக்கு ஸ்டாக்ல கிடைக்கும். அண்ட் அது வந்து ஸ்டாக் வந்து நம்ம விற்று ஈஸியாக வந்து நம்ம இதை கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ETF, ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது, கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். அண்ட் அதில் ரிட்டர்னுமே வந்து 8 to 12% இருக்குது. ETF விற்று நம்ம ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நமக்கு ரிஸ்க்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட் வந்து நமக்கு அதுக்காக ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 7 to 8% இருக்குது. இதை வந்து ஈஸியாக லிக்விடாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் நம்மளால் வந்து அதை லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். லிக்விடிட்டி வந்து இதில் லோவாக இருக்குது. அடுத்து வந்து கோல்டில் வந்து ரிஸ்க் வந்து மீடியமாக இருக்குது. அண்ட் அதோட ரிட்டர்னும் அதுக்கேற்ற மாதிரி 6 to 10%. அதாவது நான் சொன்னேன்ல, இந்த பூம் பீரியடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவும் இல்லைன்னா கம்மியாகவும் இருக்கும். இதில் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கோல்டோட ரேட் வந்து ரொம்ப குறையாது, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஏறவும் செய்யாது. அது வந்து ஒரு பீரியட் ஒரு இயர் பொறுத்து மாறும். இதே மாதிரி தான் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் மீடியமாக இருக்குது. அதுலேயும் ரிட்டர்ன் வந்து 6 to 10% இருக்குது. அண்ட் இதை வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்ட் இருக்குன்னா, இப்போ நம்ம கோல்டையோ இல்லை ஸ்டாக்கையோ நம்ம விற்கிற மாதிரி நம்மளால் ஒரு லேண்டை விற்க முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லிக்விடாக அதை கன்வெர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதாவது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் கடைசியான கன்க்ளூஷனுக்கு வரும். நம்மளோட இன்கம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்கள் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதன் மூலமாக சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம அதிகப்படுத்தலாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட மெயினான எய்ம் என்னென்னா, நம்ம பெருசாக தான் எடுத்தோடனே நான் வந்து பெரிய அமௌண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாதம் 500 ரூபாயில் ஆரம்பித்து நம்ம குட்டி குட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக எவ்ரி மந்த் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறதன் மூலமாக தான் நமக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஹியூஜ் அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வந்து பாண்ட்ஸில், கொஞ்சம் வந்து ஷேர்ஸில், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே ஸ்டாக் வந்துட்டு இப்போ அந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, நமக்கு லாஸில் போயிடுச்சுன்னா, இப்போ நம்ம எல்லா அமௌண்ட்டையும் அதே ஷேர்ஸில் போட்டோம்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிடும். ஆனால் இதே ஒரு கொஞ்சம் அமௌண்ட் அதுலேயும் மிச்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதில் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் லாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அண்ட் நம்மளோட ரிட்டர்னையும் அதிகப்படுத்தலாம். சரிங்களா? அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கோல்ஸ் செட் பண்ணணும். அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். ஃபஸ்ட்டு 3 years கோல்ஸ், அடுத்து 5 to 10 years கோல்ஸ். இந்த மாதிரி இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த லாங் டேர்ம்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்லாம் பார்த்த மாதிரி லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக கோல் செட் பண்ணி அலோகேட் பண்ணணும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நல்ல நாலேஜ் வேணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியை பற்றியும் நமக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக டீட்டெயில்டான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ்ன்னு இல்லை, எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ரிஸ்க்கும் வராமல் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் ஏதாவது கற்றுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.